viewers, welcome to AAVA Lifestyle Anushya's cooking channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹெல்தியா ஹாப்பியா இருங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நாம கொஞ்சம் டிஃப்ரெண்டான வீடியோ தான் பார்க்க போறோம். வீட்லயே நாம எப்படி கரம் மசாலா பண்ணலாங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நான் ரெகுலரா என்னோட வீட்டில் நான் எப்படி கரம் மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறேங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதுக்காக ஒரு ட்ரே எடுத்திருக்கேன். ஆக்சுவலி இந்த ட்ரே வந்து ஓவன் சேஃப் ட்ரே. நான் வந்து இந்த மசாலா எல்லாம் ஓவனில் தான் சூடு பண்ண போகிறேன். அதுக்காக தான் இந்த ட்ரே எடுத்திருக்கேன். இதில் நான் வந்து ஃபஸ்ட்டில் பட்டை சேர்த்துக்கிறேன். 100 கிராம் பட்டை சேர்த்துக்கிறேன். அந்த பட்டையை நமக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவு சின்ன சைஸில் உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கரம் மசாலாவுக்கு ரெண்டாவது இன்க்ரீடியன்ட்ஸ் ஏலக்காய் சேர்க்க போகிறேன். ஏலக்காய் 75 கிராம் சேர்க்குறேன். மூணாவது இன்க்ரீடியன்ட் கிராம்பு. கிராம்பு 50 கிராம் சேர்க்குறேன். நாலாவது பெருஞ்சீரகம் சேர்க்குறேன். பெருஞ்சீரகம் 20 கிராம் சேர்க்குறேன். இந்த கரம் மசாலாவுக்கு நான் இந்த 4 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் சேர்க்குறேன். பட்டை 100 கிராம், ஏலக்காய் 75 கிராம், கிராம்பு 50 கிராம், பெருஞ்சீரகம் 20 கிராம். இப்போ இது எல்லாத்தையும் ஓவனில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் சூடு பண்ண போகிறேன். இப்போ ஓவன் இல்லை அப்படிங்கிறவங்க உங்கள் வீடு மொட்டை மாடியில் நல்ல வெயில் அடிக்குதுன்னா நீங்கள் அந்த வெயிலில் கூட இதே மாதிரி ஒரு ட்ரேயில் வச்சு ஒரு 1 ஹவர் வச்சு நீங்கள் எடுத்துட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ ஓவன் இருக்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் சூடு பண்ணினா போதும். அதாவது ஹை வால்ட்லேயே நீங்கள் சூடு பண்ணுங்கள். 2 மினிட்ஸ் தான் சூடு பண்ணணும். கரெக்டாக சூடு பண்ணிவிட்டு அதை எடுத்து இப்போ கூல் டவுன் பண்ண வச்சிடலாம். வச்சுட்டு நாம் அது நல்லா கூலான அப்புறம் இப்போ அதை கிரைண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நாம் இந்த மசாலாவை ஒரு பெரிய ஜாரில், அதாவது ட்ரையாக இருக்கணும் அந்த ஜாரு, துளி அளவு கூட தண்ணி ஈரப்பதம் எதுவும் இருக்கக்கூடாது. அதில் நாம் இந்த மசாலாவை சேர்த்துட்டு இப்போ கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது ஓரளவு கிரைண்ட் ஆகிருக்கு. ஆனாலும் நல்ல ஃபைன் பவுட்ரு ஆகலை. அதனால் நாம் இதை செகண்ட் டைம் திருப்பி கிரைண்ட் பண்ண போகிறோம். அதாவது ஒரு குட்டி ஜாரில் 2 பிளேடு இருக்கிற மாதிரி ஜார் இருக்கும். அந்த ஜாரில் நாம் இதை திருப்பி கிரைண்ட் பண்ண போகிறோம். நாம் இப்போ கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிறதுல ஹாஃப் அமௌண்ட்டை முதல்ல கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கிரைண்ட் பண்ணி எடுத்தப்பறம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ அது நல்லா ஃபைன் ஆகிடுச்சு. இவ்வளோதாங்க, நம்ம கரம் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நல்லா ஃபைனாக தான் இருக்கும். ஆனாலும் அந்த ஏலக்காவோட சின்ன சின்ன துகள்கள் உங்களுக்கு தெரியும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். அது நல்ல வாசனையும் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். அதே மாதிரியே பேலன்ஸ் இருக்கிறதையும் நாம் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் அது பிடிக்கல அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து இதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை இப்படியே கூட சேர்க்கலாம். நான் வந்து இதை இப்படியே தான் சேர்த்துக்குவேன். எல்லா டிஷ்ஷுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், மணமாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். அது மாதிரி இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த ஒரு கரம் மசாலாவே உங்களுக்கு சிக்கன், மட்டன், எக், பிரியாணி, குருமா எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ வாசனையாக டேஸ்டியாக இருக்கும். இது நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்கன்னா நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், நீங்கள் கண்டிப்பாக கடையிலேருந்து கரம் மசாலா வாங்கவே மாட்டீங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதே ப்ராசஸில் நீங்கள் பண்ணிங்கன்னா இப்போ நான் செஞ்சுருக்க அமௌண்ட் வந்து எனக்கு 2 மந்த்ஸ்க்கு கரெக்டாக இருக்கும். நாங்கள் 4 பேர் இருக்கோம் எங்கள் வீட்டில். எங்களுக்கு 2 மந்த்ஸ்க்கு இந்த கரம் மசாலா யூஸ் பண்ணுவேன். நீங்கள் இப்போ நிறைய பேர் இருக்கிறீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த குவான்டிட்டியை அப்படியே டபுள் பண்ணி நீங்கள் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் நிறைய குவான்டிட்டி பண்ணும்போது வீட்டில் அரைக்க முடியலன்னா கூட பக்கத்தில் ரைஸ் மில் இருந்தால் நீங்கள் அதில் கூட கிரைண்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அப்போ இன்னும் நல்ல ஃபைன் பவுடராக உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக எல்லோரும் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். ஓகே வீவர்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தா நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக என்னோடய சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.